ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாமா? சிங்க் வந்துட்டு ரொம்ப கருப்பாக அப்படியே பாசான் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம டெய்லியுமே கழுவுனாலும் அது ஒரு அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் பாசான் பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு ரெட் ஹார்பிக் எடுத்துக்கணும். ரெட் ஹார்பிக் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்ம ட்ரெஸ் வாஷ் பவுட்ரு என்ன பவுடராக இருந்தாலும் ஓகே. அது ஒரு ஸ்பூன், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடணும்னு இல்லை, கொஞ்சமாகவே போட்டாவே நல்லாயிருக்கும். அது ரெண்டையும் போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்க்கணும். அப்படியே சிங்க் அந்த ஓரத்தில், அந்த மூலையில், அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சி விடணும். எங்கெங்கே பாசம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு தேய்ச்சிட்டு, அப்புறம் சிங்க்கில் அந்த தண்ணி வடியும் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மறுபடியும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனோமா அந்த அழுக்கு ஃபுல்லாக போயிடும். இது நான் இப்போ 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதே இது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பாசம் கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாம் போயிடும். நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால கொஞ்சம் பாசம் லைட்டாக இருக்குது. இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.